சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவா சிந்துவோட லைஃபை காப்பாற்றணுன்றதுக்காக பழிய தூக்கி அவங்க மேலேயே போட்டுக்கிறாங்க. உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க மகா. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா தெரியலையே, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மக்க போயிட்டு, இங்க பாரு சிவா, இதை விட உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. சிந்து உன் வாழ்க்கையில இருந்து போகிறதுக்காக ஸ்னேகா அவ்வளவு கஷ்டப்பட்டு சிட்டு வாயாலே உண்மை வர வச்சிருக்கா. இப்படிப்பட்ட நேரத்துல நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு. அவளுடைய நம்பிக்கையை நீ ஒடிக்காத, நான் சொல்றத கேளு சிவான்னு சொல்லிட்டு மகா எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. உடனே சிவா நான் தான் சிந்துவுக்கு மெசேஜ் பண்ணன்றத சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. உடனே ஸ்னேகா, என்ன ஆண்டி, நான் ஏதோ பிளான் பண்ணி எப்படி எல்லாம் கனவுகளோட வந்தேன், கடைசியில சிவா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப நான் அவனை நம்பி மோசம் போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இல்ல ஸ்னேகா, நீ மோசமெல்லாம் போகல. இந்த மகாவுக்கு மருமகனா அது நீ மட்டும்தான். நீ கவலைப்படாம இரு. சிவா வாயிலிருந்து எப்படி உண்மை வர வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு கண்டிப்பா சிவா என்ன நடந்ததுன்ற எல்லா உண்மையும் அவன் வாயிலே ஒத்துப்பான். சிந்துவை ஒட்டு மொத்தமா சிவா வாழ்க்கையில இருந்து நம்ம துரத்து தான் போறோம். நீ கவலைப்படாம இருன்றாங்க. எப்படி ஆண்டி, சிவா கிட்ட நீங்க பேசி பார்த்தீங்க? சிவா காலில் விழாத குறையா நானும் கேட்டு பார்த்துட்டேன். அப்ப கூட சிவா மனசு இறங்கி உண்மை ஒத்துக்கலையே, இப்ப எப்படி ஒத்துப்பான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு, அதை இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு மகா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சிவா வாயில இருந்து உண்மையை வர வைக்க மகா என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.